ஹாய் ஒருவன். ஸோ ஒன் லாஸ்ட் வீடியோ அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் வந்து ரெடி இல்லை. இருந்தாலும் ஒரு சோகமாக தாண்டி இருக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை வந்து சொல்கிறேன். டிஸ்டர்ப் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன், அதாவது டிஸ்டர்பாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி, இந்த வீடியோ டேரெக்டாக நம்ம என்னென்னு சொல்லிடலாம். கடைசி வீடியோ தான், கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது. மூஞ்சி காட்டி கூட பேசலை. இருந்தாலும் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்து கரியர் கைடன்ஸ் வீடியோ வருது. உங்கள் சப்போர்ட் இல்லாமல் என்னால் எதுவுமே பண்ண முடியாது லைஃப்பில். ஸோ கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் எல்லா வருஷமும் இருக்கணும். அது எப்படா எல்லா வருஷம் இருக்க முடியும்னு நினச்சிருக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்னென்னா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கரியர் கைடன்ஸ் வந்து 5 months அந்த இன்ஜினியரிங் வீடியோ எல்லா வீடியோ வரும். அண்ட் சப்போர்ட்டிவாக இருப்போம். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனல். அண்ட் நீங்கள் காலேஜ் போனதுக்கப்புறம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது உங்களுக்கு காலேஜ் சம்மந்தப்பட்ட வீடியோ கூட நான் போட ட்ரை பண்ணுறேன். கன்ஃபார்மாக எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ரைட். இப்போ வந்து கம்பல்சரி புக் பேக் கம்பல்சரியும் சொல்கிறேன், புக்கிங்னு சொல்கிறேன். அவுட்புட் தான் அதிகமாக கேட்குறாங்க. பட் இருந்தாலும் எதெல்லாம் வருங்கிறத சொல்லிடுறேன். இதை பார்த்துக்கோங்க. கன்ஸ்ட்ரக்டர் செலக்டர் லிஸ்ட்டு டியூபிள் கிளாஸு எதுன்னு கேட்பாங்க, ஐடென்டிஃபை பண்ண சொல்லுவாங்க. சும்மா புக் பேக்கில் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா போதும். இப்போ டைம் இருக்குல்ல, கொஞ்சம் எடுத்து பார்த்தீங்கன்னா போதும். அவுட்புட் மட்டும் சொல்கிறேன். இந்த லெசன்ஸ்லாம் கம்பல்சரி வராது. ஸோ இது வந்து யூனிட் 5. யூனிட் 5ல் வந்து பார்த்திங்கன்னா லிட்ரல், டைப்ஸ் ஆஃப் லிட்ரல், எக்ஸ்பெண்ட் டேட்டா, ஸ்ட்ரிங் லிட்ரல், எஸ்கேப் சீக்வன்ஸ். இந்த கொஷின்லேருந்து கம்பல்சரி கேட்டிருந்தாங்க. கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது கம்பல்சரியில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது இப்போ எக்ஸாம்பிள் 6.3 ப்ரோக்ராம் ஆர்டர் ஈவெண்ட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எந்த பேஜ் நம்பரில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. 70வது பேஜ் நம்பரில் இருக்குது. இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் பார்த்துக்கோங்க. என்ட்ரெனி நம்பர் 56 இஸ் ஈவெண்ட் நம்பர். அங்கே பிரிண்ட்டில் நீ என்ன கொடுத்துருக்கியோ அதுதான் எழுதணும். அதுக்கப்புறம் என்ட்ரு நம்பர் எது வேணாலும் கொடுத்துக்கோ, எது வேணாலும் இதில் எழுதிக்கலாம். ஓகே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்துக்கோங்க. என்ட்ரெனி நம்பர், ஆட் நம்பர், ஓகேவா. ஈவெண்ட் நம்பர், ஆட் நம்பர், என்ட்ரெனி நம்பர். அது ஆடா ஈவனான்னு செக் பண்ணுறது, அது வந்து ஈவெண்ட் நம்பர், ஓகேவா. அப்புறம் இதுவும் பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 77, எக்ஸாம்பிள் 6.8 ஹலோ வேர்ல்டு. இது வந்து இந்த கோடிங் கொடுத்துருவாங்க, அதை நம்ம எழுதணும். இந்த கோடிங்கில் 5 ஸ்ப்ளிட் ஆகுது. ஸோ ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லி 5 தடவை. அடுத்தது இதே மாதிரி டைப்பில் புக் பேக்லேயும் இருக்குது நமக்கு. ஸோ இது வந்து 1 2 3 4 5 இந்த எக்ஸாம்பிளுக்கான இங்கே ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ அவுட்புட்டும் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. இதோட ப்ரோக்ராம் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ப்ரோக்ராம் 3 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. நெஸ்டட் டியூப்பிளோட தான், நெஸ்டட் லூப்போட தான். ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கான இது அவுட்புட் கேட்டால் பிரச்சனை இல்லை. அவுட்புட் கேட்க மாட்டான். இதை கொடுத்துட்டு உங்களை ப்ரோக்ராமில் சொல்லுவான். இதை பார்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸி தான். வைல் லூப் யூஸ் பண்ணி, ஃபார் லூப் யூஸ் பண்ணி போடுறது தான். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா போதும். அண்ட் இது வந்து இதே மாதிரி தான் நம்ம கம்ப்யூட்டர் ABCD புக் பேக்கில் இருக்கிறது. ஓகே. ஸோ பேஜ் நம்பர் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமானது சொல்கிறேன். அடுத்து வந்து இது கம்பல்சரி ABCDE. அதுக்கப்புறம் யூஸிங் எல்இஃப் யூஸ் பண்ணி லார்ஜஸ்ட் ஆஃப் 3 நம்பர் இது கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 2 மார்க்கில் ரேஞ்சு, சின்டாக்ஸ் ஃபார் எல்இப் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கம்பல்சரியில் கேட்க வாய்ப்பு இருக்குது, ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட் 7th லெசன் பாருங்கள். இது அவ்வளோ கேட்க மாட்டான். அட்வான்டேஜ் ஆஃப் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் கேட்டுட்டு தான் இருக்காங்க புக்கின். ஸோ இது வந்து கம்பல்சரியில் கேட்க வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்க. அடுத்தது ஃபேக்டோரியல் வந்து ரிக்கர்சிவ் ஃபங்க்ஷனோட எக்ஸாம்பிள் தான். இந்த ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம் வந்து கேட்க மாட்டாங்க. பட் ஃபேக்டோரியலோட ப்ரோக்ராமோட அவுட்புட் கேட்பாங்க. அவுட்புட் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் அவுட்புட் மட்டும் பாருங்கள். அந்த ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 7 அவுட்புட் மட்டும் பார்த்தா போதும். இந்த ABCD கம் அப்புறம் 1 2 3 4 5 அதுக்கு மட்டும் ப்ரோக்ராம் பார்த்தா போதும், ஓகேங்களா. ஒன்றும் கஷ்டம் இல்லை. இதில் புக் பேக்கில் இருக்கக்கூடியது கம்பல்சரியில் எதுவும் கேட்குறக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் லீப் இயர் கண்டுபிடிக்கிறது பார்த்துக்க. ரைட்டு பைத்தன் கோட் ஃபார் செக் லீப் இயர், இது உங்கள் கைட்லேயே இருக்கும். இது சின்ன ப்ரோக்ராமு, பார்த்துட்டு போயிடு. அண்ட் வேறெல்லாம் தியரி கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. 8th லெசனில் தான் அதிகமாக கேட்குறாங்க. 8th லெசனில் வந்து நான் காட்டுறேன் பாருங்கள். 8th லெசனில் பாருங்கள். என்ட்ரி ஸ்ட்ரிங், இண்டெக்ஸ் 0. அப்புறம் இங்கே பாருங்கள், ஃபார் லூப்பை யூஸ் பண்ணி இங்கே போட்டிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த வெல்கமுங்கிறத சப்ஸ்கிரிப்ட் 0 இது வந்து ஆக்சுவலாக பாசிட்டிவ் சப்ஸ்கிரிப்ட். அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வந்து 0 1 2 0லேருந்து ஆரம்பித்து 6 வரைக்கும் முடியும். ஆக்சுவலாக அதுதான் இண்டெக்ஸ் 0ன்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் ஆகுது. அது 0லேருந்து 6 வரைக்கும் முடியும். வெல்கம் அப்படிங்கிறது இங்கே போட்டு இது மாதிரி இது பிரிண்ட் ஆகும். இன்ட்ரெஸ்டிங் வெல்கம் சப்ஸ்கிரிப்டில் என்ன ஆகும், இப்படி ஸ்கிரிப்ட் ஆகிடும். இது கொஞ்சம் அவுட்புட் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து நெகட்டிவ் ஸ்கிரிப்ட். ஸோ இந்த மாதிரி நெகட்டிவில் கேட்டுருவாங்க. இண்டெக்ஸ் -1 அப்போ -1லேருந்து ஸ்டார்ட் ஆகும், -7 முடி. அப்போது எழுத்து வந்து 7 எழுத்து இருக்கனால தான் -1லேருந்து ஸ்டார்ட் ஆகி முடியுது. அப்போ தலையில் வரும், ஓகேவா. ஸோ இது பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து
பாருங்கள், இதெல்லாம் ஈஸி தான், இதெல்லாம் கேட்குறக்கு வாய்ப்பு இல்லை. இது வேணால் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவும் பார்த்துக்கோங்க. ஹவ் ஆர் யூ அந்த மாதிரி மாற்றி எழுதுகிற மாதிரி. ஓகேவா? அப்புறம் இந்த ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டரில் வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள், ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டரில் ஸ்லைசிங், ஸ்டைடிங் எல்லாமே பார்த்துருங்க. இதில் பாருங்கள், இதை வச்சே கேள்வி கேட்பான். திருக்குறள் அப்படிங்கிறது நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, ஸ்ட்ரிங் 1 0 அப்படிங்கிறதுனா இப்போ ஃபஸ்ட் எழுத்து மட்டும் ஸ்லைஸ் ஆகி வந்துடும். அப்புறம் 0:5ன்னு கொடுத்தீங்கன்னா திருவுன்னு மட்டும் வந்துடும். அப்புறம் இந்த மாதிரி கோலன் போட்டு 5ன்னு கொடுத்தீங்கன்னா திருவுன்னு மட்டும் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து குறள் ஆறாவதுலேருந்து இந்த மாதிரி கோலன் போட்டிங்கன்னா குறள் அப்படின்னு வந்து பிரிஞ்சு வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும், மீனிங்கோடு தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டரோடது புக் பேக்கில் வேறு இருக்குது, புக்கினில் வேறு. அதுதான் சொன்னேன், கம்ப்யூட்டர் வந்து புக் பேக்கில் வேறு, இது வேறு. இப்போ இது வந்து பிரிண்ட் பண்ணுற மாதிரி கேட்க மாட்டான். இது வந்து உங்களுக்கு ப்ரோக்ராம் எழுத சொல்லுவான். இந்த மாதிரி இருக்கிறதே ப்ரோக்ராம் தான் எழுத சொல்லுவான். அடுத்தது இது பார்த்துக்கோ, வெல்கம் டு லேர்ன் பைத்தான். இதை வந்து ஸ்லைஸ் பண்ணுறோம். எங்கேருந்து 10:16னா 10வது வேர்ட்லேருந்து 16வது வேர்டில் லெட்டர் வரைக்கும். இந்த ரேஷியோவில் தான் அந்த லெட்டர் வந்து என்ன ஆகுது, ஸ்லைஸ் ஆகுது. ஸோ ஸ்டைடு வென் ஸ்லைசிங் அப்படிங்கிறது. ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க, வெல்கம் டு லேர்ன் பைத்தான். இது ஒரு ரகம் -2 அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவுட்புட் மட்டும் பார்த்தா போதும். சரியா? அடுத்தது அவ்வளோதான். இதுலேருந்து கேள்வி கேட்டிருந்தாங்க. பில்ட்-இன் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுல கேட்டாங்க. கேபிட்டலைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி புக் பேக் தான். இதில் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னு சொல்கிற மாதிரி அட்டம்ப்டில் கேட்டிருந்தாங்க. இஸ் ஆல் நம், அதோட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் சின்டாக்ஸு, அதுக்கப்புறம் சின்ன ஒரு கோடிங், ஒரு எக்ஸாம்பிள் போதும். அடுத்தது இஸ் ஆல்ஃபா அப்படின்னா என்னென்னு எழுதுங்க. அடுத்தது இஸ் அப்பர், அதுக்கப்புறம் இஸ் லோவர், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்தது டைட்டில். ஓகேவா? அடுத்து ஸ்வாப் கேஸ், இதெல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து 5 மார்க்காக கேட்டிருந்தாங்க. எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இந்த சின்டாக்ஸ் வச்சு டிஸ்கிரிப்ஷன் எக்ஸாம்பிள். நீங்கள் இந்த சின்டாக்ஸ் கேட்டுவாங்க, டிஸ்கிரிப்ஷன் எக்ஸாம்பிள் எழுதணும். எல்லாமே எழுத வேண்டாம். பாரு, குட்டி குட்டி எக்ஸாம்பிள் இருக்கு பாருங்கள், அது மட்டும் எழுதினா போதும். ஓகேவா? இது வந்து 5 மார்க்கில் அந்த கடைசி 5 மார்க்காக கேட்டிருந்தாங்க. கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள், இந்த ப்ரோக்ராம் தான் ரொம்ப முக்கியம். 126 பேஜ் நம்பரில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவங்களே கொடுத்துட்றாங்க. இது அதே தான், சேம் ப்ரொசீஜர் தான். சரிங்களா? அந்த கம்ப்யூட்டருக்கு பதில் அந்த மாதிரி ஐபோட் ஸ்டார்ன்னு, அவ்வளோதான். ஓகேவா? அவுட்புட்டும் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் எல்லாமே முடிஞ்சுது. அண்ட் தென் இதில் புக் பேக்கில் ரொம்ப மெயினான ப்ரோக்ராம் இருக்குது பாருங்கள், அவுட்புட். இந்த அவுட்புட் கண்டிப்பாக கேட்பான். அது மாதிரி இந்த கம்ப்யூட்டரு இதெல்லாமே கம்பல்சரி தான். இதுவும் கம்பல்சரி தான். இதெல்லாம் அடிக்கடி கேட்குறது. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு 9th லெசன். 9th லெசனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எது கேட்பான்னு நான் சொல்கிறேன். ஸோ இது கேட்க வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. இது வந்து கோடிங் கொடுத்துருவாங்க. அவுட்புட் வந்து ஸ்கொயரில் 1 to 11 முடினா 1லேருந்து 11 வரைக்கும் இருக்க ஸ்கொயரு. 1ஓட ஸ்கொயரு 1, 2ஓட ஸ்கொயரு 4, அது மட்டும் 10 முடி. 11 எடுக்கக்கூடாது, 10 முடி. ஓகேவா? ஸோ அது பார்த்துக்கோங்க. இதுலேருந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து இதுலேருந்துமே போன வருஷம் கொஷின் ரைஸ் பண்ணாங்க. மேக்ஸிமம், மினிமம், இந்த இதுலேருந்து கொஷின் போன வருஷம் வந்தனால இது வேண்டாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அடுத்தது இது டியூப்பிள் யூஸ் பண்ணி போடுறது. இந்த மாதிரி கேட்டுறாங்க. இது வந்து நம்ம ப்ளஸ் பண்ணி எழுதிட வேண்டாம். டியூப்பிள் யூஸ் பண்ணி கேட்குறது, அப்புறம் டெலிட் டியூப்பிள், அதெல்லாம் வேண்டாம். டியூப்பிள் யூஸ் பண்ணி கேட்குறது. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் மினிமம் இந்த ப்ரோக்ராமில் இருக்க அவுட்புட் 99.1 மேக்ஸிமம் வேல்யூ. அது நம்ம அங்கே பிரிண்ட் ஆகிருக்கு, அதை வச்சு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு டியூப்பிள் 5 மார்க்கு படிச்சிருங்க. ஸோ இது பாருங்கள், ரைட் எ ப்ரோக்ராம்ஸ் டு யூஸிங் எ ஃபங்க்ஷன் தட் ஏரியா அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் வித் ரேடியஸ். இது வந்து கம்பல்சரி ப்ரோக்ராம் எழுத சொல்லிட போகிறான். ப்ரோக்ராம் எழுத சொன்னால் மாட்டுவீங்க. அவுட்புட் கேட்டால் ஈஸி. இதுதான் ப்ரோக்ராம் எழுத சொன்னாங்கன்னா இதுதான் ப்ரோக்ராமு. பையோட வேல்யூ 3.14 சர்க்கிள் அப்படிங்கிறது போட்டுட்டோம். அதுக்கப்புறம் ரிட்டன் அப்படிங்கிறது அந்த 2πr ஸ்கொயர் அப்படிங்கிறது போடுறோம். அடுத்த ரேடியஸ்க்கு என்டர் தி ரேடியஸ், ஏரியா சர்க்கிள் ரேடியஸ், பிரிண்ட் ஏரியா ஆஃப் சர்க்கிள் பிரிண்ட் ஆயிரும். பிரிண்ட் எல்லாம் பிரச்சனை இல்லை, பிரிண்ட் ஆகாது, இங்கே பிரிண்ட் ஆயிரும். இது ஈஸியான ப்ரோக்ராமாக தான் தெரியுது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஏன்னா இது கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செட் ஆப்ரேஷன்லேருந்து கேள்விகள் கேட்கலாம். செட் ஆப்ரேஷன்லேருந்து ஏதாவது ப்ரோக்ராமிங்காக அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ அதனால் செட் ஆப்ரேஷனுமே பார்த்துக்கோங்க. அண்ட் தென் இதுவுமே பார்த்துக்கோங்க. டிக்ஷனரி யூஸ் பண்ணுறது 1,10 அப்படிங்கிறதுனா இஸ்டுன்னு போட்டு லிஸ்ட்டு மாதிரியே வருது பார்த்திங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது கேட்பாங்க. ஓகேவா? அடுத்தது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் நமக்கு வந்து கம்பல்சரியில் இந்த 3rd கொஷின் கேட்கலாம். அதுக்கப்புறம் பார்ட் 3ல் 3rd கொஷின். இது வந்து கம்பல்சரியில் கேட்கலாம். 10ஆம் பாடத்தில் வந்து உங்களுக்கு நீங்கள் புக்கின்லாம் பார்க்க வேண்டாம். புக் பேக்கில் இருக்கிறது 2 இது ஒரு அவுட்புட்டு. ஓகேவா? புக் பேக்கில் இருக்க அவுட்புட் 10 இருக்கும். இது அவுட்புட் மட்டும் பார்க்க மாட்டியா?
ஓகேவா? இதெல்லாம் பார்த்தீங்கனாலே நாளைக்கு கம்பல்சரி ஓரளவுக்கு எழுதிடலாம். நான் சொன்னது 6ஆம் பாடத்துலேருந்து 10ஆம் பாடம் அண்ட் இந்த கம்பல்சரிலாம் பார்த்தீங்கன்னா எழுதிடலாம். புக் பேக் அண்ட் புக்கின் இதுதான். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தட்ஸ் இட். இதுதான் லாஸ்ட் வீடியோ நினைக்கிறேன். ஸோ பாய், தேங்க்யூ. நான் சொன்னது ஞாபகம் வச்சுக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.